ஸ்ரீ மாத்ரே நமகா. சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி. இன்றைய பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீராத கடனை தீர்க்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய பதிவு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நான் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேம்மா, நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் எல்லாம் நான் வட்டி கட்ட தான் சரியாக இருக்குது, என்னால் கடன்லேருந்து மீண்டு வரவே முடியல, ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்குகிறேன், இப்படி என்னுடைய வாழ்க்கை திரும்ப கடன்லேயே மூழ்கி முயற்சியே செய்து வெளியே வர முடியாத அளவுக்கு இருக்குது. வீட்டில் ஒரு பொட்டு தங்க நகை கிடையாது, ஒரு வெள்ளி நகை கிடையாது, பணம் வருமானம் இருக்குது, ஆனால் அது கடனுக்கு தான் போகுது அப்படின்றக்கூடிய அன்பர்கள், நான் சொல்கிற இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு கை கண்ட பலனாக இருக்கும். புதன்கிழமை அல்லது சனிக்கிழமையில் யோக நரசிம்மர் அல்லது லக்ஷ்மி நரசிம்மர் சுவாமியை எந்த சனிதில் இருந்தாலும் பானகம் நிவேதியம் பண்ணி வழிபாடு பண்ணுங்க. தொடர்ந்து நீங்கள் இந்த வழிபாட்டை செய்து வரும்பொழுது நிச்சயமாக உங்களுடைய கடன் கண்கூடாக குறைந்துவிடும். கை கண்ட ஒரு பரிகாரம், முயற்சி செய்து பாருங்கள். பசுக்களுக்கு வெள்ளத்தை தானமாக கொடுங்க. சிவாலயத்தில் இருக்கக்கூடிய பசுக்களுக்கோ அல்லது வீதியில் இருக்கக்கூடிய பசுக்களுக்கோ வெள்ளைக்கட்டிகளை தானமாக கொடுங்க. உங்களுடைய கடன் காணாமல் போயிடும். கை கண்ட பரிகாரம் நிறைய பேருக்கு சொல்லி நடந்திருக்கு, எனக்கும் நடந்திருக்கு, அதுக்காக உங்களுக்கு தெரிவிச்சிருக்கிறேன். வேண்டிய அன்பர்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த பதிவு சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் மூலிமா எனக்கு தெரிவிங்க. பின் வரக்கூடிய பதிவுகளில் அதற்கான விளக்கத்தை கொடுக்குறேன். நன்றி. சிவாய நம.